டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதான் ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ டிலே ரொம்ப ஆகிட்டே இருக்குது. ஸோ மன்னிச்சுங்க, நான் ரொம்ப ஒர்க்கு, ஸோ அதனால் வீடியோ ஒழுங்காக போட முடியல. ஸோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போது சிஎஸ்கே vs ஆர்சிபி செமிஃபைனல் மேட்ச்சுங்க. ஸோ நம்ம டெய்ல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தாங்க வின்னு. நம்ம சூஸ் ஃபார் ஃபஸ்ட்டு பவுலிங்கு. நம்ம எப்போ அந்த ஃபைனலில் மட்டும் நம்ம பவுலிங் வச்சோன்னு வைங்களேன், கிடச்சிதுன்னா வைங்களேன், வேறு லெவலில் வின்னாக கொஞ்சம் சான்ஸ் இருக்குங்க. ஸோ மக்களே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஃபீல்டிங் செட்டப் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து விளாண்டுட்டு. ஓகே, ஆஃப் ஸ்பின். ஸோ மக்களே, ஸ்டொக்குங்க, இது பேக் ஷாட் ஆட பார்த்தான், ஆனால் முடியல. ஸோ இது நம்ம விளாண்டுருக்கிறது மும்பை ஸ்டேடியம்ங்க. ஓகே, இரண்டாவது பந்து. இது விக்கெட்டா இல்லாட்டி ஒரு சிக்ஸா, பவுண்ட்ரியா, இது ஒரு நோ பாலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோ பால், இட்ஸ் கிளியர் நோ பால். ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க, ஆனால் இது நோ பால், ஃப்ரீ ஹிட். இல்லை அடிப்பாங்களா ஆர்சிபி? இன்னைக்கு வின் ஆவாங்களா செமிஃபைனலில்? ஸ்டார்டிங் இதே வந்து ஆர்சிபி வந்து தோற்றுறாங்க. இல்லைங்க, அடிச்சிருக்காங்க, ஆனால் இது ஒரு கேட்ச் அவுட். ஆனால் இது ஒரு அவுட் இல்லை, ஏன்னா ஃப்ரீ ஹிட்னால. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆர்சிபிக்கு ஒரு 4 ரன் எடுத்திருக்காங்க. இன்னொன்று ஒரு ஆஃப் ஸ்பின் சிஎஸ்கே போட்டிருக்காங்க. அண்ட் ஜடேஜா போட்டிருக்காங்க. இது இன்னொன்று ஒரு ஸ்டொக்கு வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நாலாவது பந்து வருது. இது யார் வின் ஆவாங்க? ஸ்டம்ப் அவுட்டா இல்லாட்டி என்ன? பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓ மை காட், இது ஒரு 4. நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு பேட்டிங். டாப் ஸ்பின்ல ஒரு 4 அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதே ஆஃப் ஸ்பின். இது ஒழுங்காக போட முடியலைங்க. லைக் அந்த ஆர்சிபி இந்த ஒரு ஆஃப் ஸ்பின் ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆனால் 4 பவுண்ட்ரி தட்டி விட்டுருக்காங்க. ஸோ விராட் கோலி 7 ரன்னில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அடுத்தது யாருக்கும் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கும் அண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் எஸ்ஆர்ச்சுக்கும் மேட்ச் வைக்கலான்னு ஒரு ஐடியா. இல்லாட்டி இல்லை டிசிக்கும் எஸ்ஆர்ச்சுங்க, இல்லை யார் வின் ஆவாங்களோ அவங்க வந்து, ஏன்னா இந்த ஒரே ரவுண்டு ஓகே, ஒரு முடிவில் 11-0. ஸோ வேறு லெவலில் ஆடி இருக்காங்க. இது ஒரு லாஸ்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா டிசிக்கும் எஸ்ஆர்ச்சுக்கும் தான். ஸோ இந்த நான் இதில் ஒரு புதுசாக வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா ரேங்கிங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லா டீமும் வந்து போட்டி போட்டால் அதுக்கு ஒரு ரேங்க் நான் வைப்பேன். ஓகேயா? இனிமேல் என்னென்னா, இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சுக்கு அப்புறம் எல்லாமே சாதா ஒரே ஒரு மேட்ச் ஓகேயா, விட்டு எல்லோரும் தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணாதாங்க நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதிரிலாம் நல்லாவே இல்லை. ஓகேயா? ஸோ இனிமேல் வந்து இதுதாங்க ஆர்சிபி. நெக்ஸ்ட் யாருக்குன்னா எஸ்ஆர்ச்சுக்கும் டிசிக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ரேங்கிங்கில் இப்போ வரும்.
இப்போ யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா நான் வந்து எல்லா டீம் கூடயும் மேட்ச் போட்டு தான் நான் வந்து பார்ப்பேன். ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ 3 ரன்னு விராட் கோலி ஒரு ஓகே இது என்னது ஒரு சிங்கிளுங்க பேக் ஷாட்டே ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங். ஸோ இது ஒரு ஸ்டம்ப் அவுட் ஆக வேண்டிய ஒரு பேட்டிங்காக என்னன்னு தெரியும், பவுலிங்காக என்னன்னு தெரில. ஆனால் தடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற விராட் கோலி அச்சாருங்க ஷாட்டு ஒரு 4 இல்லை. சிஎஸ்க்கு செம்மையான ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. சூப்பராக ஒரு ஃபீல்டிங் அண்ட் ஒரே ஒரு சிங்கிள். ஸோ எப்படிலாம் விளையாண்டுருந்தா சிஎஸ்கே ஜெயிக்க நிறைய வாய்ப்புங்க. ஏன்னா நம்ம பேட்டிங் அப்படி பார்த்தீங்களா, போன மேட்ச்சில் ஒரே ஒரு ஓவரில் அடித்தாங்க ஒரு ஷாட்டு 6. இந்த மாதிரி ஆடினா தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டிசிக்கும் தான் மேட்ச். ஸோ வேறு லெவலில் ஒரு மேட்சாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஃபயரான ஒரு மேட்ச். ஸோ இப்போ யார் ரேங்கிங்கில் இருக்காங்கன்னா அது பேக் ஷாட்டே ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப நாளாகவே ஒரு பேக் ஷாட், ரொம்ப நேரமாகவே ஒரு 6 ஒரே 6 தான் அடிச்சிருக்காங்க விராட் கோலி. சாரி, விராட் கோலின் 6 அடிக்கல, வேறு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி யார் வின் ஆவாங்க, சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி? ஸோ முதல் விக்கெட் இது வந்து டிசிஷன் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. டிஆர்எஸ்ஆர் ரிவ்யூவா? ஆமாம், ரிவ்யூ எடுத்திருக்காங்க விராட் கோலி. ஸோ பந்து வருது யா இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ விக்கெட். ஐ புட் இன் லைன். நமக்கு இது ஒரு லைனில் தான் வந்திருக்கு. ஆமாம், ஆனால் அவுட் சைட் ஆஃப்ங்க. ஹிட்டிங், விக்கெட் ஹிட்டிங் ஆனால் அவுட் சைட் ஆஃப்ங்க. அம்பையர் சேஞ்சிங் தி டிசிஷன் அண்ட் நாட் அ விக்கெட். ஸோ விராட் கோலி அவுட் ஆகிருப்பாங்க, இந்நேரத்துக்கு அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இன்னொன்று பந்து வருது, ஆச்சாருங்க தூக்கி அடிச்சாங்க. ஆனால் இது ஒரு கேட்ச் அவுட். இன்னும் ஒரு கேட்ச் அவுட் இல்லைங்க, இது ஒரு கேட்ச் அவுட் பால். அண்ட் 22 அடிக்கணும் மக்களே. 22 ரன் டு வின். ஸோ ஃபஸ்ட்டு யார் இறக்கியிருக்காங்கன்னா தோனியும் அண்டு ஜடேஜாவும் தான் இறக்கியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். தோனி, எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக்கில். ஸோ ஒரு பவுண்ட்ரியா இல்லை, இது ஒரு சிங்கிள். இது ஒரு சிங்கிளுங்க, சூப்பரான ஒரு சிங்கிள். ஆனால் பரவாயில்ல, 12 பாலில் 21 ரன்னு. பரவாயில்ல, அடிச்சிடலாமா? அடிக்க முடியுமா? இது ஒரு ஸ்டம்ப் அவுட். ஜடேஜா அவுட்டு, டக் அவுட்டு. ஜடேஜா, ஆர்சிபி ஒரு டக் அவுட் பண்ணியிருக்காங்க, ஸ்டம்ப் அவுட். என்ன இது, ஜடேஜா வந்து அடிப்பாங்க தான் நினச்சாங்க, ஆனால் ஜடேஜா டக் அவுட் ஆகிட்டாங்க. 10 பாலில் இவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே ஒரு சவாலான ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்டம்ப் அவுட்டுங்க. என்ன பால் தான் போடுறாங்க தெரியல ஆர்சிபி. ஆனால் சிஎஸ்கேவோட 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிஎஸ்கேக்கு 9 பால் 20 ரன்னு எப்படி எடுப்பாங்க? இது ஒரு இம்பாசிபிளான ஒரு ரேங்க். ஆனால் இது ஒரு பாசிபிளாக ஆக்கணும் சிஎஸ்கே. அண்ட் இது ஒரு மிஸ்ங்க. சிஎஸ்கே மட்டும் தோற்றுட்டாங்கன்னா இந்த வாட்டி ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சிடுவாங்க. ஸோ போன மேட்ச் ஆர்சிபி தான் ஜெயித்தாங்க. அண்ட் இந்த வாட்டி ஒரு 6ங்க, ஒரு பவுண்ட்ரியா?
ஆமாம், ஆனால் இல்லை. இது ஒரு பவுண்ட்ரி போனால் நல்லா இருக்கும். யா, இட்ஸ் அ பவுண்ட்ரி. இட்ஸ் அ பவுண்ட்ரி. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி தட்டி விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபீல்டர் செட்டப் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு மிஸ்ஸுங்க. சிஎஸ்கே வின்னாக ரொம்ப இம்பாசிபிளுங்க. ஏன்னா ஒரு ஓவரில் ஒரு 6-4 அடித்தா தான் ஒரு ஹோப் கிடைக்கும். அண்டு இது வின் ஆனாவாங்களா இல்லாட்டி இல்லையாலாம் எனக்கு தெரியல. இல்லை, இது ஒரு மிஸ். ஒரு 5 பாலில் 17 ரன். இது எப்படி தான் கொண்டு வருவாங்கன்னு சத்தியமாக ஒரு ஐடியா இல்லை எனக்கு. இல்லைங்க, தோற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. இந்த வாட்டி லக்கு இல்லை சிஎஸ்கேக்கு. லக்கு கொண்டு வருமா இல்லாட்டி இல்லையா? இந்த ஒரு பந்தில் தெரியும் இந்த லக் இருக்கா இல்லையான்னு. இல்லைங்க, இந்த லக் இல்லை இன்னைக்கு சிஎஸ்கேக்கு. அண்ட் ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. 3 பந்துகளை ஃபுல் 6 அடித்தாலும் ஒரு ஹோப் கிடைக்கும். ஆனால் அந்த 6 அடிக்க கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் அவுட். ஹிட்டிங் அண்ட் நோ விக்கெட். இட்ஸ் அ விக்கெட். எம்எஸ் தோனி ஒரு ரனில் தோற்றுறாங்க. சே, இப்போ காப்பாற்ற போகிற 2 பேட்ஸ்மேன் யாருன்னா ஒரே நிமிஷங்க. இப்போ மேட்ச்சில் தான் நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். ஒரு ஷாட் போட்டாங்க. இன்னும் 2 ரன் எடுத்தால் ஒரு ஹோப் கிடைக்கும் சிஎஸ்கேக்கு. ஆனால் அது 2 இம்பாசிபிளுங்க. 2-15னா ஒரு 2 6 அடித்தா கூட கிடைக்காதுங்க. அவுட்டு இந்த வாட்டி சிஎஸ்கே. லக்கி இல்லை. அதுவும் கூட ஒரு நோ பால் வைட் போட்ட ஹோப். அந்த ஹோப் கூட இப்போ சிஎஸ்கேக்கு இல்லை. சே, ஆனால் பரவாயில்ல. போன மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆர்சிபி கூட. அதுவும் ஆர்சிபி ஒரு ஓவரில் தோற்றுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவராக ஆடினோம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நான் அந்த ரேங்கை சொல்லிடுறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் யார் இருக்காங்கன்னா 2 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்ச கேகேஆர் தான் இருக்காங்க. தேர்ட் யார் இருக்காங்கன்னா சிஎஸ்கே இருக்காங்க. ஃபோர்த் யார் இருக்காங்கன்னா ஜிடி தாங்க இருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்து யார் கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டிசிக்கும் மேட்ச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் யாரெல்லாம் இந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ மேட்ச்சுனா ஒரு 7 மேட்ச்சுங்க ஒரு ஆளுக்கு. அதான் இங்கே ஃபைனல்ஸு போக ஒரு வாய்ப்பு. ஸோ இதில் யார் கப் அடிக்கிறாங்க அப்படி தான் இங்கே கேள்வியே. ஸோ ஃபைனல்ஸ் என்னென்னா ஒரு 5 ஓவருங்க ஃபைனலு. ஸோ சிஎஸ்கே கொஞ்சம் டஃப்பு கொடுக்கல அண்ட் ஒழுங்கு ஆடலை இந்த ஒரு மேட்ச். ஆனால் ஆர்சிபி ஆடிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடியாவது ஆடிட்டாங்க. ஒரு 22 ரன்னுங்க. சிஎஸ்கே போன மேட்ச்சில் 26 ரன்ட்டு வின்னு. ஆனால் அசால்ட்டாக எடுத்துட்டாங்க. ஆனால் 22 சிஎஸ்கே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த மேட்ச் ஒழுங்கு ஆடல சிஎஸ்கே. ஸோ அவங்க ஒரு 3வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு வருவாங்களா இல்லாட்டி லாஸ்ட் இருப்பாங்களா இல்லாட்டி தெரியலங்க. அது பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.